செப் சரவணன் இருந்துட்டு இப்போது நம்ம கயலையும் எழிலையும் டார்கெட் பண்ணி இந்த போட்டியில் ஜெயிக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே அவர் குடைச்சல் கொடுத்துட்டே இருந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த தீபிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பா வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. செப் சரவணன் இருந்துட்டு தீபிகா கிட்ட பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது கடைசியில் வந்து போயின்னா நம்மளை தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க, இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துளி கூட வந்து போயின்னா நம்ம தோக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் வந்து போயின்னா அவங்க இருந்துட்டு இருந்தாங்க, இந்த தீபிகாவும் அவங்களோட டீமும். அப்படி இருக்கும்போது கடைசியில் வந்து போயின்னா நம்ம கையிலும் எழிலும் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம எழில் கிட்ட வந்து போயின்னா மன்னிப்பு கேட்குறாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி. அதே சமயம் இந்த தீபிகாவுக்கு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் நான் கோவமாக இருந்தது என்னமோ ஓகே தான், ஆனால் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது அதே மாதிரி வந்து போயின்னா நான் எப்போவுமே போட்டியிலலாம் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கொண்டு வரவே மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது தீபிகா தான் முன்னாடியே வந்து போயின்னா செப் சரவணன் கிட்ட கையிலையும் எழிலையும் தோக்கடிக்கிறத பற்றி பேசியிருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்த சொல்லி இந்த தீபிகாவோட முகத்தையே கிழிச்சு எறிகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.